அதனால தான் பவுல் சொன்னாரு. It is because of that. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எபேசியர் 4ஆம் அதிகாரம். Ephesians 4. எபேசியர் 4ஆம் அதிகாரம். 28ஆம் வசனம் வாசிங்க. Verse 28. எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட. பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வேலை. It was amazing when I went through this. கர்த்தர் வந்து உன் கையை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, how the Lord bless your hands. நீ சாப்பிடுறதுக்கு மாத்திரம் இல்ல, not only you ought to eat, குறைச்சல் உள்ள மற்றவனுக்கு கொடுக்கிறதுக்கு, that he may give to them that need it. அந்த அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். To that extent the Lord would bless. நான் நினைக்கிறேன் இந்த நிருபத்தை எழுதினது பரிசுத்தவான்களுக்கு, எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்கள். I believe the saints of the church of Ephesus wrote. வேதம் சொல்லுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு, திருடுகிறவன் என்ன செய்யாத, let him that stole steal no more. பரிசுத்தவான்கள் கூட்டத்துல யார் இருந்தது? Who has written this? திருடுறவன் தான். Only those who stole. அவன் நினைச்சான் திருடி நம்ம என்ன செய்திடலாம். So what he thought, we can steal and come up. நீ திருடி ஆசீர்வாதம் இருக்க முடியாதுப்பா. By stealing ஏமாத்தி நீ ஆசீர்வாதம் இருக்க முடியாது. By deceiving others you cannot be blessed. யாக்கோபு அண்ணனை ஏமாத்தினான். Jacob அண்ணன்கிட்ட இருந்து ஆஸ்தியை திருடினான். He deceived. அப்பாட்ட இருந்து ஆசீர்வாதத்தை திருடினான். He deceived. அதனால ஆசீர்வாதமா இல்ல. He was not a blessing because of that. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும். So the blessing of God will give you glory. வேதம் சொல்லுது, நீ திருடாத. Do not steal. இனி என்ன செய்ய? What you ought to do? வேலை செய். You ought to labor. வேலை செய்தா, when you labor, கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிப்பார். the Lord would bless your hands. பரிசுத்தவான்களோட கையை ஆசீர்வதிப்பார். He would bless the hands of the saints. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவான்னா, who would be blessed? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா, that you may give to him that needs. இன்னைக்கு நான் சொல்ற அருமையானவர்களே, I tell you dear ones, நாம யாரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை. we need not have to fool anyone. நாம யாரையும் திருட வேண்டியதில்லை. We need not have to steal. எவனையும் கொள்ளடிக்க வேண்டியதில்லை. We need not have to rob anybody. உண்மையா உன் கையில நீ பிரயாசப்படுவாயானால், if you would make real labor through யாரா இருப்பானா, நீ பிச்சை எடுக்கிறதா இருக்க மாட்ட. you would not beg. நீ குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கிறவனாய், you would be giving to the needy. தேவன் உன் கையை ஆசீர்வதிப்பார். The Lord would bless your hands. 2 நாளைக்கு முன்னால 2 days back வீடியோ ஒன்று பார்த்தேன். I saw a video. ஒரு வீட்டை உடைச்சு திருடிட்டான். They broke the house and stole. மூணாவது வீடு திரும்ப மாட்டிக்கிட்டான். The third time when he was stealing, he was caught. அந்த மூணாவது வீட்டை திருடி மாட்டின போது அவனை பிடிச்சு சாத்து. The third house he was caught, he was beaten properly. என்ன சொல்லி அடிச்சாங்கன்னா, டேய் உலக்க மாதிரி இருக்க, உடம்பு இப்படி இருக்கு, you have such a உழைச்சு சாப்பிடுறதுக்கு என்னடா, you ought to labor, திருடி சாப்பிடுற. do not steal. And நான் நினைச்சேன், then I thought, அவனுக்கு உடம்பு இருக்கு, he has a strong physique, கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்காரு, he has given him health, கர்த்தர் பலத்தை he கொடுத்திருக்காரு, has given him strength. நீ நொண்டி இல்ல, you're not lame, நீ சப்பானி இல்ல, you're not a cripple, நீ குருடை இல்ல, you're not blind. கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. The Lord has given you health. கர்த்தர் உனக்கு பலத்தை The கொடுத்திருக்காரு. Lord has given you strength. எதுக்கு? What for? பிரயாசப்படுற. That you may labor. அந்த கையில நீ பிரயாசப்படுவாயானால், when you labor with your நீ hands, யாரா இருப்பாய்னு கேட்டியனா, what would you be? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கிறவனாயிரு. You would be giving to the needy. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, Do not say, என் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. it's not a work according to my worthiness. என் கையே பிரயாசப்படட்டும். Let my hands toil. என் கை பிரயாசப்படட்டும். Let my hands toil. என் கையை பார்க்கட்டும் ஆண்டவரே. Lord, look at my hands. என் உழைப்பை பார்க்கட்டும். Look at the work. என் பிரயாசத்தை பார்க்கட்டும். Look at the effort. என்னுடைய சிறுமையை பார்க்கட்டும். Look at my affliction. என்னுடைய சிறுமையை பார்க்கட்டும். Look at my affliction of God. என் சிறுமையை பார்த்து, looking at my என் affliction, கையினுடைய பிரயாசத்தை பார்த்து, looking at the effort of my hand, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory உண்டாவதாக. be to the name of God. கர்த்தர் என்னை காப்பாற்றினார். The Lord saved me. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். It's the Lord God who has blessed me. நீங்க ஆண்டு சொல்ல முடியுமா?
Can you say so? எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you would say that? எத்தனை அண்ணாச்சிமார் சொல்லுவீங்க? How many elder brothers கர்த்தர் would என் say? பிரயாசத்தை பார்த்தார். The Lord looked at the toil. உன்னுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். You would eat the labor of thy hands. நான் ஒன்ன சொல்லிடுறேன், வந்ததுனால சொல்லிடுறேன். I tell you, உங்க பிரயாசம் உங்களுடைய வீட்டோட இருக்க வேண்டுமானால் வழி அறிஞ்சுக்குங்க. if your labor has got to stay in your own home. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Proverbs 5th chapter 10ஆம் வசனம் பாருங்க. 10th verse. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். அந்நியர் உன்னுடைய செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் உன்னுடைய பிரயாசத்தினுடைய பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். புறத்தியாருடைய வீட்டிலே யாரு? In whose house? ஓ பிரயாசத்தினுடைய பலன் எங்க போகும்? What about the labor of your hand? Where would it go? புறத்தியான வீட்டுனா The house of a stranger. அடுத்தவங்க வீட்டுக்கு. The house of a stranger. சம்பாதிக்கிறது யாரு? Who's earning? நீ. You're earning. உழைக்கிறது யாரு? Who's laboring? நீ. You're laboring. சம்பளம் வாங்குறது யாரு? Who receives a wage? நீ. It's you. ஆனா அது எங்க போகுது? Where would it go? அடுத்தவங்க வீட்டுக்கு போகுது. It goes to the house of a stranger. யார் தெரியுமா அவன்? Who's he? இந்த 5ஆம் இந்த வாசத்தை பாருங்க. You read this chapter. விபச்சாரக்காரனுடைய ஆஸ்தி. It's a wealth of an ஒரு adulterer. விதமா சொல்வேன், ஆனால் குடும்பத்தோடு உறவு சரியில்லாத ஒரு மனுஷனுடைய ஆஸ்தி எங்க போகும்னு கேட்டீங்க, நான் புறத்தே விட்டுப்போம். The wealth of a man, if his relationship is not proper in his house, it goes elsewhere. அதனால தான் சொல்லிட்டு சொன்னாரு, Therefore it says, 18ஆம் வசனத்துல உன்னுடைய ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. let your fountain be blessed. உன்னுடைய இள வயதின் மனைவியோட மகிழ்ச்சியாயிரு. அவளே நேசிக்கப்படத்தக்கதான வரையாடு பெண்மானும் போல் இருப்பாளா. So let she be as a loving hind. ஊற்றுக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். Let thy fountain be blessed. ஆசீர்வதிக்கப்படணும். It ought to be blessed. ஒண்ணு நீ ஆசீர்வதிக்கப்படணும். You ought to be blessed. இல்லாட்டா If not, உன் சம்பாத்தியம் இன்னொரு வீட்டுக்கு போகணும். your wages would go to a stranger's house. இது காரணம் என்ன தெரியுமா? You know what's the cause? உன்னுடைய குடும்பத்தை சரியா வச்சுக்க. You ought to correct your family. இள வயதின் மனைவியோட நீ மகிழ்ந்துரு. Oh, and rejoice with the wife of thy youth. நான் திறந்தே சொல்றேன், I tell you, எங்கே உங்களுடைய குடும்ப உறவுக்குள்ளே தவறான உறவுகள் வந்து விட்டதோ, where wrong relationship சொத்து comes, இன்னொருத்த விட்டு போயிடும். your wealth will go elsewhere. உன் சம்பாதிச்ச சொத்து உன்கிட்டே இருக்கணுமானா, Wages, if it has got to remain with you, உனக்கு இள வயதுல மனைவி ஆனா பாரு, one who became a wife of your எந்த youth, மனைவியும் நம்ம ரிட்டையர்ட் ஸ்டேஜ்ல வரல. 60 வயசுல எந்த மனைவி வரல. or no wife came எல்லா later. மனைவி இள வயதுல வந்தா, They came at a young age. அவ உனக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும். Let her be your joy. சுருக்கமா சொன்னா, In other words, அந்த உறவை சரியா பரிபாலிச்சுக்க. You ought to rectify that relationship. இள வயதுல சாலமோனுக்கு அவங்க அப்பா ஏராளம் பொண்ணை சம்பாதிச்சு வச்சாரு. And ஏராளம் சம்பாதிச்சு வச்சாரு. the father earned a lot. அரண்மனை, வீடு, தோட்டம், வேலைக்காரன், வேலைக்காரி அத்தனை சம்பாதிச்சாரு. Palaces, gold, maid servants. சாலமோன், நீ என்ன சம்பாதிச்ச? Solomon, what did you earn? 1000 பொண்ணுகளை சம்பாதிச்சேன். You earned 1,000 girls. முடிவு என்னாச்சு? You know what's the ஒவ்வொரு end? பொண்ணுக்கு அரண்மனை கட்டினான். He built a palace. ஒவ்வொரு for each and பொண்ணுக்கு every- சொத்துக்களை கொடுத்தான். And he கடைசி gave. எப்படி முடிச்சான் தெரியுமா? How did he end? சஞ்சலம், Pain and agony. சஞ்சலம், வேதனை. Pain and agony. அதனால தான் அனுபவத்தோட எழுதி வச்சான். He wrote with experience. உன் மனைவியோட வச்சுக்கிட்டேன்னா தொந்தரவில்ல. There isn't any problem if உன் your மகிழ்ச்சியை நீ connection வெளிய is வச்ச, fine. If you keep your joy elsewhere, உன் சொத்துக்கு ஆபத்து, it's danger to your உன் wealth, பிரயாசத்துக்கு ஆபத்து, danger to the labor, உன்னுடைய கையினுடைய பலனுக்கு ஆபத்து. danger to the money that's there. இயேசுவின் நாமத்திலே எச்சரிக்கையா சொல்றேன். I tell you as a warning in the name of கர்த்தர் Jesus. உனக்கு ஒரு குடும்பம் வச்சிருக்கிறார். The Lord has given you a family. கர்த்தர் உனக்கு ஒரு மனைவின்னு வச்சிருக்கார். The Lord has given you a wife. அதோட நிறுத்திக்க. Stop with that. அதோட நிறுத்திக்க. Stop with that. அதிலே மகளு. You rejoice in that. அந்த குடும்ப உறவிலே மகளு. Rejoice in your family ஏழ relationship. வயதிலே மாத்திரமல்ல, வயோதிபத்திலேயும் Not only when you were young, even when you மகிழ்ச்சி are old. அங்கதான் இருக்கணும். Your relationship அந்த should be there. மகிழ்ச்சி டைவர்ட் ஆகுமானால், If that joy is being diverted, உன் சொத்துக்கு ஆபத்து.
That's danger lurking for your wealth. பிரயாசத்துக்கு ஆபத்து. Danger for your நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஆபத்து. danger for all the labor. எல்லாம் ஆபத்து. There's danger for everything. ஆகலாம் தான் ஞானி சொன்னான். Therefore the wise man says, உன் ஊற்றுக்கண்ணு ஆசீர்வதிக்கப்படணுமாப்பா? whether your fountain has got to be blessed, உன் மனைவியோட மகிழ்ச்சியா இருப்பா. rejoice with the wife of thy youth. தேசியோட மகிழ்ந்துடாதப்பா. Or do not go with harlots. சொத்துக்கு ஆபத்துல வந்துரும். There'll be a danger for your wealth. நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோட சொல்லுவேன். I tell you with all fear and humility. வேதம் எவ்வளவு காரியங்களை உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எழுதி வைத்திருக்கிறது. How beautifully the word of God is written for your blessings. நாளைக்கு துக்கமான காரியம். But this is something sorrowful. நம்முடைய மகிழ்ச்சி நாம் எங்கேயோ தேடுறோம். We seek our joy elsewhere. எல்லாத்தையும் இழந்து சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் வேதனைக்குரியவர்களாக நாம் மாறி போறோம். We lose everything and become men of agony and pain. Read your Bible. Follow your Bible. Just follow. வேதத்தை வாசி. Read your Bible. வேதத்தை நேசி. Love your Bible. வேதத்தை தியானி. Meditate on your Bible. உன்னை காத்துக்கொள். So preserve yourself. கர்த்தர் உன்னை என்ன ஆக்கணும் தெரியுமா? What should the Lord make you? ஒன்றுமில்லாத கைய From nothing. உன்னை தலைவனா மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புறார். God desires to make you as a leader of a man, வேண்டியதெல்லாம் இருக்கிற சொல்லத்தக்கதா. so that we may have everything sufficient. இரண்டாவது அந்த மனுஷனை மாத்தினாரு. என்ன மாத்தினார் தெரியுமா? What did he change? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். Genesis chapter 32. தயவு செய்து 9 லிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. Verses 9 to 13. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரியிலே அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக. நல்ல கவனிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். Wonderful incident that has taken place. 20 வருஷம் 20 years. மாமா வீட்டுக்கு போயிட்டார். He went to his father-in-law's place. ஏன் போனாரு? Why did he go? வீட்டில் வருத்தம் வந்துடுச்சு. There was problem in the house. நல்லா இருந்த குடும்பத்தில் வருத்தம் வந்துடுச்சு. There was problem in a house where everything. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் வருத்தம் வந்துடுச்சு. There was a misunderstanding between இப்போ அம்மா Esau and Jacob. Now இப்போ அம்மா கூப்பிடுறாங்க. mother calls him. மகனே, Says, son, உங்க அண்ணன் வந்து ரொம்ப கோபமா இருக்கான். your brother is very angry. இதை ஒரு நாள் மறந்துடுவான். He will forget one day. நீ ஒன்று செய். You ought to do one thing. நீ மறக்கிற வரைக்கும் Up to the time he forgets, உங்க மாமா வீட்டில் போய் உட்காந்து. you go and sit in your uncle's house. அம்மா அனுப்பிச்சிட்டாங்க. The mother sent him. போயிட்டான். He went off. கர்த்தர் சந்திச்சாரு. The Lord met him. சமாதானமா திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு. He said, I would make you return in peace. சந்ததியை பெருக பண்ணுவேன்னு I will சொன்னாரு. increase your வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெற்றாரு. He received the promises. சத்தியத்தை பெற்றாரு. He received the truth. தேவ சத்தியத்தை பெற்றாரு. He received the truth of தேவ God. தயவை பெற்றாரு. He received the mercy of 20 God. வருஷம் ஆச்சு. 20 years passed. கர்த்தர் நிறைய ஆசீர்வதிச்சார். And the Lord has blessed him exceedingly. நல்ல கவனிங்க. Consider me ஆசீர்வதிச்சார். having blessed him. இப்ப திரும்பி வர்றார். Now he returns. திரும்பி வரும்போது இதுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. When he returns, he had a doubt. இந்த ஊரை விட்டு எதுக்கு ஓடணும்? What for we left this place? அண்ணன் என் மேல கோபமா இருக்கான். My brother was angry with me. இவனுடைய கோபத்துக்கு தப்புறதுக்கு தான் ஓடினேன். I left this place to escape from his இப்ப anger. கோபமா இருக்கானா? Whether he's angry now. அன்றைக்கு மாதிரி செல்போன் தான் பண்ணி கேட்டுக்கலாம். செல்போன் இல்ல. So if he had a cell phone, எந்த இதுவும் இல்ல. அதனால என்ன பண்ணா, ஆள் விட்டான். வீட்டில் உட்காந்துட்டான். ஆத்துக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கான். he sat on the other side of the brook. எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வா. Go and check how my brother is. அவன் வந்து சொன்னா, He came and said, 400 பேரோட வரான். he's coming along with 400 people. அப்போ அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. He got. ஒருத்தனுக்கு பயந்து ஓடுனேன். He ran. யார் வரான்?
How many are coming? 400 பேர் வரான். 400 people are coming. மனைவியை பிடிச்சு Caught hold of his பிள்ளைகளை wife. பிடிச்சு Caught hold of his ஏய் children. எங்க அண்ணன் இன்னும் கோவமா இருக்காரு. My brother is still angry. மரியாதையா மறுபடியும் உங்க அப்பா வீட்டை போய் காலில் விழுந்துடலாம். Let us go and fall back in your father's. எங்க போயிடலாம்? Let's go back. to your மாமியார் வீட்டுக்கே போயிடலாம். father. Let's go back to our father-in-law's place. மாமியார் வீட்டுக்கு போனானா? Did he go to his mother-in-law's place? சொல்லுங்க. Tell me. போகல. No. பார்த்தான். He saw. இப்ப என்ன தீரணும்? What should be done? இந்த பகை தீரணும். How this enemy? 20 வருஷமா அண்ணனுக்கு தம்பிக்கும் பகை. Enmity between brothers for 20 long years. அண்ணனையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. He has blessed his brother. தம்பியும் He has blessed the ஆசீர்வதிச்சிருக்காரு. young ஆனா brother. ரெண்டு பேருக்கும் பகை. But enmity between them. இப்போ என்ன சொல்றான்? ஜெபம் பண்றான். Now he prays. ஆண்டவரே Lord, என்னை தப்புவியும். save me. நீர் சொல்லி இருக்கிறீர். You told me. நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். You said that you deliver me. அதற்கு தடையாய் இருக்கிற என் சகோதரனை அதம் பண்ணும் ஆண்டவரே. Lord, destroy my brother. அழிச்சிரும் ஆண்டவரே. Destroy him, my God. தடையை தாண்டி போட்டு ஆண்டவரே. That I may cross the brook. அப்படி ஜெபம் பண்ணல. He never prayed so. எங்க அண்ணன் கைக்கு என்னை தப்புவியும். Deliver me from the hands of my brother. ராத்திரி என்ன வேலை செய்றான் தெரியுமா? What did he do in the night? சொத்தை ரெண்டா பிரிச்சான். He divided his wealth. சொத்தை ரெண்டா பிரிச்சான். He divided his wealth. எதுக்கு? What for? அண்ணனோட சமாதானமாறதுக்கு. That he may live in peace with his brother. தப்பிச்சு மாமியார் வீட்டு போறது இல்ல நினைச்சுக்கிறாங்க நிறைய Not to பேர். escape and go to his mother-in-law's place. வீட்ல ஊந்தா போறோம் மாமியார் வீட்டு ஓடிடும். So if there's இன்னைக்கு நிறைய small பேர் sorrow நம்ம immediately. கிறிஸ்தவ வீட்ல சமாதானம் என்ன தெரியுமா? What about the peace in Christian சண்டை house? வந்துச்சா Whether உடனே problems வண்டி ஏறி மாமனார் வீட்டு போய் போ. Immediately they catch a vehicle. எத்தனை and வருஷம்? go. 20 years அங்கே இரு. உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். I will not look at your face. You know. செத்தாலும் பார்க்க மாட்டேன். சில விசுவாசி Even if you die, you will not. சில come. விசுவாசி டயலாக் பேசுறாங்க. என்ன? செத்தாலும் பார்க்க மாட்டேன். I would not return even if you die. நீ செத்தா எங்க பார்க்க போற? சாவறதுக்கு முன்னால பாரியா? You want to see him. இது பெரிய பெருமை. They feel. விசுவாசிகள் ego. மட்டும் செத்தாலும் பார்க்க மாட்டேன். They feel proud in saying, ஏனே நீங்களாம் விசுவாசிங்க. "You are believers." பார்க்கணுயா, அவங்க முகத்தை பார்க்கணும். You got to look at his face. ஜெபிக்கலையா என்ன பண்ணான் தெரியுமா? You know what he did? ஆட்டை எடுத்தான், மாட்டை எடுத்தான். அண்ணே Took his flock. இதுவரைக்கும் நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். So far I had deceived you. சம்பாதிச்சேன். I had earned. இப்ப எனக்கு இந்த ஆடு மாடெல்லாம் தேவையில்லை. Now I don't need this எனக்கு flock. என்ன வேணும் தெரியுமா? You know what I need? சாவற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்போம். Let us be one to the time of our death. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாப்போம். Let us look at each other's face. எதுக்கு நான் இந்த ஆட்டையும் மாட்டையும் கொண்டா போறோம்? Why do we need this cattle and sheep? நமக்கு என்ன வேணும் தெரியுமா? You know what we need? இருக்கிற நாள் ரெண்டு பேரும் சமாதானமா All இருப்பாங்க. the days that we live, let us ரெண்டு be at பேரும் peace. கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. Let us, they hugged each ரெண்டு other and பேரும் கட்டி cried. பிடிச்சு அழுகுறான். They hugged each other and cried. நான் சொல்லுவேன், I would say, முன்னால பகைக்கு பயந்து ஓடுனான். early he ran out of இப்ப hatred. யார் தெரியுமா? தன்னுடைய சொத்தை கொடுத்து, Now he gives தன்னுடைய his wealth. ஆட்டை கொடுத்து, He gives his தன்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து sheep and சமாதானம் பண்ணினான். He made peace with his கர்த்தர் brother. பண்ணாரா? அவன் பண்ணானா? Whether it was the Lord who made இன்னைக்கு நிறைய peace. பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே என் புருஷனோட சமாதானம் உண்டா. நீ அங்கே ஜெபிச்சுட்டு இங்கே ஜெபிச்சுட்டு. You pray in your mother's house saying, grant peace to my husband. 20 வருஷம் ஆனாலும் நீ அங்கதான் உட்கார்ந்திருக்கணும். For 20 long years you ought to be seated here. எப்ப க்ளோஸ் ஆகும் தெரியுமா? When they would be related. கொடுத்தாயா வெகுமதி? He has given the கொண்டு போனாயா? reward. He took the gift. அண்ணே பகையே வேணானே, We don't need the enemy. வச்சுக்கணே. You have it. நாம ரெண்டு பேரும் சமாதானமா இருப்போம். Let us be at peace with each other. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, The word of God says, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, Matthew 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் blessed are the peacemakers. அப்படின்னா ரெண்டு பேர் சண்டை போட்டா நான் சமாதானம் பண்றேன். So if two fight, நான் பாக்கியவானா? சமாதானம் பண்றவங்கிறது இந்த இங்கிலீஷ் எடுத்து பாருங்க, பீஸ் மேக்கர்ஸ். so peacemakers. யாரு? சமாதானத்தை உண்டாக்குறவன். Peacemakers. They are the makers of peace. நீங்க யாரு? Who are you? சமாதானத்தை உண்டாக்குறவன். You make அந்த peace. சமாதானத்தை எப்படியா உண்டாக்குனா? How did he make peace? நான் சொல்லுவேன், நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, Ephesians 2nd chapter. எபேசியரின் புஸ்தகம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக,
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவரே சமாதான காரணர். He alone is. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி சமாதானம் பண்ணினார். Likewise, he made peace. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே Second chapter. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். He preached peace even as a gospel. இயேசு 2000 நாள் பிறந்த பொழுது So 2000 years back when Jesus was born, தேவதூதர்கள் பாடினாங்க, the angels sang, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. there be peace on earth. அவங்க ஜெபம் என்ன தெரியுமா? You know what was their prayer? ரொம்ப நாளா இந்த பூமியும் பரலோகமும் சமாதானம் இல்லாம இருக்கு. Heaven and earth were not at peace. ஒன்றாய் வாழ்ந்த மனுஷன், Men who lived together, தேவனும் மனிதன் ஒன்றாய் உலாவினாங்க, they walked together. ஒன்றாய் நடந்தாங்க. They walked together. இப்ப பகை ஆயிடுச்சு. Now enmity, ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. this division between the two. ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is இப்ப born. என்ன உண்டாகணும்? What? சமாதானம் Let உண்டாகணும். there be peace on earth. இதுக்கு என்ன நடந்து தெரியுமா? What happened? இந்த உலகத்துக்கு இயேசு சமாதான காரணராய் வந்தார். Jesus came as a peacemaker to this earth. எப்படி சமாதானத்தை உண்டாக்கினார்? How did he bring about தன்னுடைய peace? சொந்த மாமிசத்தை கொடுத்தார். He gave his own flesh. தம்முடைய சொந்த ரத்தத்தை He சிந்தினார். shed his own blood. சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கினார். He made peace on the தேவனுடைய cross. நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. இப்பொழுது சொன்னார், Now he says, சமாதானத்தை டிக்ளேர் பண்ணினார். he declares peace. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். He made peace. நீங்க யாரா இருக்கிறீங்க? Who are you? சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Do you pray for peace? ஆண்டவரே சமாதானத்தை உண்டாக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Lord, bring நீங்க அது கொடுக்க peace. வேண்டிய விலை கரையத்தை நீங்க கொடுத்து சமாதானம் பண்ணுவீர்கள். ஆனால் You have to pay the price. and நீங்கள் bring out தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். peace. You will be the sons of God. பகையை வளர்க்காதீங்க. Do not பகையை provoke வளர்க்காதீங்க. it. Do not increase பகை hatred. எங்க இருக்கிறதோ அங்கே எல்லா பிசாசினுடைய செயல்களும் இருக்கின்றன. Where there is enmity, devils are gathered together. பகைக்கு நான் முடிவு உண்டாக்குறேன். Put an end to the enmity. பாருங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ரொம்ப Look at the life அந்த மனுஷனுக்கு எப்படி மாத்தணும் நினைச்சீங்கன்னா, இங்கே மாத்திரம் இல்லைங்க, அண்ணனை மாத்திரம் இல்ல, Not only the brother. அவரோட வயது முதிர்ந்த காலத்துல When he was old, கானான்ல பஞ்சம் வந்துடுச்சு. there was famine in the land of கானான்ல Canaan. பஞ்சம் There வந்துடுச்சு. was famine in the land of பிள்ளைகளை Canaan. அனுப்புறாரு, போய் கானான்ல போய் He வாங்கிட்டு வாங்க. sends his sons to Canaan. அவனுக்கு தெரியாது அவன் தம்பி அங்க இருக்கான்னு தெரியாது. They never knew that his brother was there. அவன் அண்ணனை பார்த்துட்டான், The younger brother saw him. மிக கடுமையாக நடந்துட்டான். He moved very roughly. ஒருவனை ஜெயில வச்சான். He kept one in a jail. நீங்க அப்பாவை கொண்டு வாங்கன்னா, He said, go and bring your அவன் father. நடத்தினது ரொம்ப கடுமையா இருந்துச்சு. The way he treated his brother was அதனால harsh. எகிப்துக்கு போகவே மாட்டேன்றான். They say that they would never turn back to Egypt. அப்பா அதை எப்படி தீத்தாம் பாருங்க. Look at எனக்கு it. போகவே மாட்டேன்னு சொன்னத அவங்க அப்பா எவ்வளவு அழகா தீத்தாரு பாருங்க. How beautifully. 43ஆம் அதிகாரம் ஆதியாகமம் Genesis 43, 11-12 வாசிங்க. 11 and 12. அதற்கு அவர்கள் ஆ. தகப்பனாகிய இஸ்ரவேல், அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஆ. ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் இந்த உச்சிதமான தேசத்தின் எதை கொண்டு போங்க? உச்சிதமானது, தேசத்துல உச்சிதமானது, Take of the best fruits of the land. உச்சிதமான பிசின்தைலம், தேனு, வெள்ளப்போளம், திறமித்து கொட்டை, வாதும கொட்டை, அதெல்லாம் என்ன கொண்டு போங்க? A little balm, a little honey, spices and myrrh, nuts and almonds. யாருக்கு? To whom they are. யாருக்கு? To whom they உங்க are. மேல கோபமா இருக்கானே He's angry with அவனுக்கு you. லஞ்சம் கொண்டு போறான். So he's taking a bribe. யாரு காணிக்க? Bribe for whom? கர்த்தருக்கா? Is it for the Lord? தம் மேல கோபமா இருக்கானே. Because he's angry with him. இவனை பொறுத்தவரையில யோசேப்பு இவங்க மேல பகையா இருக்கான். So for அப்பா சொல்லி கொடுக்குறான் பாருங்க, என்ன கொடுக்கணும்? how did the father teach him? ஆ? சொல்லுங்க, யாரு காணி கொடுக்குறீங்க? To whom you give the offering? லவ்வர்ஸ் டேல வாங்கி கொடுக்காதீங்க, கோபமா இருக்கும்போது வாங்கி கொடுங்க. சிலர் லவ்வர்ஸ் டேல போய் ரோசா வாங்கி கொடுக்குறான். Some go and stretch a rose on Lovers' Day. உங்க மனைவி கோபமா இருக்கும்போது ரோசா வாங்கி கொடுங்க. When your wife is annoyed, get her a rose. காணிக்க எப்பயா கொடுத்தான்? யாருக்கே காணிக்க? கர்த்தருக்கு உச்சிதமானதை கொடுத்தாயா? He gave the best of the land. எதுக்கு? What for? அவனுக்கு தெரியுங்க, He knew. மகனே
said, son, என் வாலிபத்துல when I was young, எங்க அண்ணனுக்கும் எனக்கும் பிரச்சனை. there was enmity between me and my brother. உச்சிதமானது எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன். I gave the best to him. அதை பார்த்தானோ இல்லையோ Whether he saw it கட்டி or not, பிடிச்சிட்டு அழுதான். he embraced him and wept. அதே ஃபார்முலா தாப்பா. இவன் நடக்கிறதுக்கு என்ன கொடுத்துரு, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துருப்பா, கொஞ்சம். You give him. அதனால இது சொல்லிடுறாங்க, எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ண லஞ்சம் கொடுக்க சொல்லி. Don't say that a pastor gave such a message. எல்லாத்தையும் ஆத்தப்பா, முக்கிற பகையாற்று. இன்னைக்கு நம்ம கடல் தான் சொன்னாரு, நீங்க சிநேகிக்கிறவர்களையே சிநேகிச்சு If you love those who love, கொடுக்கிறவனுக்கே உன் சத்துருவை கூப்பிடியா சாப்பாட்டுக்கு. so give food to an enemy. அவனுக்கு கூட உச்சிதமானது. So that's best. சமாதானம் உண்டா. There will be peace. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய வாழ்க்கையில in our life, பகையினால சம்பாதிச்ச ஒருத்தனை one who has earned without enmity, இப்போ சமாதானம் உண்டு பண்ணுகிறவனா மாத்திட்டார். now he's being made a peacemaker. லாஸ்ட் Last. கடைசி